ஹாய். வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் 5 பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் 10த் ஸ்டாண்டர்ட்ல வந்து யூனிட் 5 அலகு 5 வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து 2025க்கான ஒரு ஒரு பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மாரி நம்ம எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். லைக் குரூப் 2, 2A அண்ட் வந்து குரூப் 4 அது இல்லாம வந்துட்டு குரூப் 1 இது ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாரி கொண்டு போயிட்டுருக்கோம். அதோட ஒரு பார்ட்டா அ சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிறது. அதுக்கப்புறம் அதில கொஸ்டின்ஸ் குடுக்குறது. அது மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த டெஸ்ட் பத்தின டீட்டெயில்ஸ் பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தரேன். அந்த வீடியோல இருக்கு. நீங்க வந்து அத பாருங்க. விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இதில பர்ட்டிகுலரா வந்து யூனிட் 5 வந்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு படிக்கிறோம். இதில வந்து தமிழ்நாட்ட பத்தி தான் படிக்க போறோம், இண்டஸ்ட்ரி. அதேபோல தொழில் தொகுப்புகள், கிளஸ்டர் பத்தி படிக்க போறோம். ஒரு டெஃபினிஷனா நீங்க வந்து இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்ன சொல்லுவீங்க? தொழில்துறை தொகுப்புனா உங்களோட டெஃபினிஷன் என்ன? அப்படிங்கிறத ஒரு முறை திங்க் பண்ணி பாருங்க. என்ன டெஃபினிஷனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் இதில வந்து அதற்கு விளக்கம் குடுத்துருப்போம். அதையும் வந்து நீங்க ஃபுல்லா வந்து பார்த்துரலாம். எப்போதுமே வந்து ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சாப்டருக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசியிருப்பாங்க. நம்ம ஃபேக்சுவலா படிக்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி வாட்டெவர் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோம் அப்படின்ட்டுனா, இந்த ஃபேக்சுவல் ஏரியாவ ஸ்கிப் பண்ணிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இது எதுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நேரா வந்து இந்த டூ யூ நோ ஃபேக்ட் அது இதுன்னு சொல்லி நான் கொஸ்டின் ஆன்ஸரா படிச்சுக்கிறேன் அந்த மாரி. அப்படி இல்லாம, இந்த இன்ட்ரோ தான் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் குடுக்கும். இந்த சாப்டரோட முக்கியத்துவம் என்ன? இது எத பத்தி பேசுது? சாதாரண மனிதனோட வாழ்க்கையில இந்த பர்ட்டிகுலர் விஷயம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது? அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல இதுதான் குடுக்கும். அ அது வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால எப்போதுமே அந்த இன்ட்ரோடக்ஷன ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி ஓகே டன். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? தொழிற்சாலைன்னா என்ன? ஒரு 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 மூலப்பொருள நம்ம வந்து பயன்பாட்டுக்குரிய பொருளா மாத்துறோம். எப்படி? மனிதனோட குறுக்கீட்டுனால. அப்படின்னா அதுக்கு பேரு தொழிற்சாலை. மனுஷன் மூலப்பொருள் பயன்பாட்டுக்குரிய பொருளா மாத்துனானா, அந்த மாத்துற இடத்த வந்து தொழிற்சாலைன்னு சொல்லிர்றோம். இது தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படிக்க போறோம். தொழில்மயமாதலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு படிக்க போறோம். முக்கியத்துவம்னா என்ன? விவசாயத்துல வந்து போதுமான அளவு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதனால வந்து விளைவாக வேளாண் துறையில் இருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது. அப்ப முழுமையா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து விவசாயத்திலே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்த முடியல. அப்போ அது இல்லாம விவசாயத்திலிருந்து விலகிய வேறு ஒரு பொருளாதார சூழல் வந்து தேவைப்படுது. இது மாரியான ஒரு ஜெனரல் கான்செப்ட். இங்க வந்து நுகர்வோர் விவசாயிகள் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் ஒரு விவசாயினா, விவசாயி கிட்ட வாங்குற விலை வந்து கம்மியா இருக்கு. ஆனா கன்சியூமர்ட்ட கொண்டு போய் விக்கும்போது விலை அதிகமா இருக்கு. ஏன்னா, குறுக்க வந்து அத நம்ம அடுத்தடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால, மாத்துறதுனால, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுனால, சில பல காரணங்களால இது வந்து மாறி போயிடுது. இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இதில படிக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து என்ன படிக்கிறோம்? அ இங்க வந்துட்டு அதாவது இதிலேயே சொல்லியிருப்பாங்க. டைவர்சிட்டி அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அப்டின்ட்டு. அதாவது இந்த விவசாயத்தில நெறைய பேர வேலைக்கு நம்மளால அமர்த்த முடியாததுனால, விவசாயத்திலிருந்து மாறுபட்ட ஒரு ஒரு பொருளாதார சூழல உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்டின்னு படிச்சோம். தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது? ஸோ அப்போ தொழில்மயமாதல்னா என்ன? அதோட தேவை என்னன்னு படிக்கிறோம். முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்டின்னு படிக்கிறோம் பர்ட்டிகுலரா. அதுக்கு அடுத்ததுல அது ஏற்படுத்தக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு படிக்க போறோம். கண்டிப்பா இதோட டிராபேக்ஸ் என்னன்னு படிப்போம். இங்க என்ன படிக்க போறோம்? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படின்னு படிக்க போறோம். சரி. இப்போ பர்ட்டிகுலரா வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது, நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கே தேவைப்படக்கூடிய உரம், டிராக்டரு இதையெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு, இதையெல்லாம் வந்து நம்ம உருவாக்குறதுக்கு தொழிற்சாலை தேவைப்படுது. 2வதாக வந்து சந்தை வந்து ஒரு கன்சியூமருக்கும் விவசாயத்துக்கும் நடுவுல ஒரு சந்தை இருக்கு. இத வந்து கொண்டு போய் இது பண்றதுக்கான ஒரு 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 சந்தைய வந்து கிரியேட் பண்ணுது. 3வது வந்து நவீன உற்பத்தி முறைகள கொண்டு வந்தோம்னா, இன்னும் நல்ல ஒரு விவசாயத்தில நல்ல ஈல்டு கிடைக்கும். அதனால அது சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளையும் நம்ம வந்து உருவாக்க முடியுது. 4வதா இதில வந்து என்ன சொல்லியிருப்போம், எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே படிச்சோம். நெறைய பேர் வந்து நம்மளால விவசாயத்தில கொண்டு போய் வேலைக்கு வைக்க முடியல. அப்ப என்ன பண்றோம், அது சார்ந்த வேறு சில டைவர்சிஃபைடா அதாவது விவசாயமே இல்லாம, வேறு சில டைவர்சிஃபைடான சில பொருளாதார சூழல நம்ம உருவாக்கும்போது, இன்னும் கொஞ்சம் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ஈஸியா இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். ஸோ, அப்ப அது மாதிரியான எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷனுக்கு உதவுது. 5வதாக தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றம். தொழில்மயமாதலோட முக்கியத்துவம் வந்து அது அதோட நன்மை அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா, தொழில்நுட்ப மாற்றம் தான். ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் ஆகுதுன்னா, அதற்கு மிக முக்கியமான காரணமே டெக்னாலஜி அது கூட வந்து சப்போர்ட்டிவா வளரணும். அப்பதான் வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட்ட தரும். அப்போ 5வதா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது. 6வதாக வருமானம் அதிகரிப்பு, பண்டங்கள் மற்றும் பணிகள் தேவைக்கு வழிவகுக்கிறது. அப்போ வருமானம் அதிகரிக்க பண்டங்களும், பணிகளும் தேவைப்படுது. இதெல்லாம் தான் பொருளாதாரம் ஏற்படுத்தக்கூடிய அதாவது குறிப்பா தொழில் மயமாதல் ஏற்படுத்தக்கூடிய சில நன்மைகள் அப்படின்னு படிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா விவசாயத்துக்கு தேவையான உரம் தயாரிக்கிறது, மெஷினரீஸ் தயாரிக்க உதவுது. நெறைய வேலை வாய்ப்ப தருது. ஒரு மார்க்கெட்ட கிரியேட் பண்ணி குடுக்குது. இந்த பொருட்கள வந்து
அ உருவாக்குறதுக்காக, அதுக்காக நெறைய உழைப்பாளர்கள கொண்டு வந்து சேர்த்துது. தொழில்நுட்ப மாற்றம் வந்து நடக்குது. தொழிற்சாலை வளர, வளர தொழில்நுட்ப மாற்றம் நடக்குது. 2வது இது இது ஒரு 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 வேலையா என்ன பண்ணுதுன்னா, பண்ட பரிமாற்றங்கள் பொருளாதாரம் செயல்பாட்டுல இருக்கு. அப்படியே தேங்கி போய் நின்றாம, அடுத்தடுத்து பொருட்கள் மாறி, 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 மாறி இந்த ஒரு பொருளாதார சுழற்சிய வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. விக்கிறது, வாங்குறது, போய் பொருள் வாங்குறது, சேல் பண்றது. இது மாதிரியான ஒரு ஒரு எக்கனாமிக் சைக்கிள் ஒண்ணு வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்குன்னு படிக்கிறோம். இங்கிருந்து தான் நமக்கு வந்து அந்த ஃபேக்சுவல் டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. தொழிலகங்களின் வகைகள், டைப்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்ட்டோன்னா, கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். அதாவது பயனர்கள். பயனர்கள பேஸ் பண்ணி என்னென்னன்னு பிரிக்கிறோம் அப்படின்ட்டோன்னா, 3 டைப்பா பிரிக்கிறோம். நுகர்வோர் பண்டங்கள் துறை, மூலதன பண்டங்கள் துறை, இங்க வந்து அடிப்படை பண்டங்கள் துறை. நுகர்வோர்னா, நேரடியா ஒரு தொழிற்சாலையிலிருந்து கன்சியூமர்ட்ட போய் சேர்ந்ததுன்னா, அது வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை. ஒரு தொழிற்சாலையிலிருந்து இன்னொரு பொருளுக்கான ஒரு இதா போய் சேர்ந்ததுன்னா, இன்னொரு பி2பின்னு படிப்போம் இல்லையா? பிசினஸ் டூ பிசினஸ் அந்த மாரி போய் சேர்ந்ததுன்னா, மூலதன பண்டங்கள்னு படிக்கிறோம். அதுவே வந்து ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கக்கூடிய தொழிற்சாலையா இருந்ததுன்னா, அத வந்து அடிப்படை பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். நார்மலா போய் மக்கள சேருது. கன்சியூமர சேருது. யாருக்கு தேவையோ அவங்கள போய் டைரக்ட்டா போய் பீப்பிள சேருதுன்னா, அதற்கு பேரு நுகர்வோர். கன்சியூமர் கூட்ஸ் செக்டார். அதுவே வந்து பி2பியா பண்றோம் அப்படின்ட்டுனா, ஒரு பிசினஸ்லேருந்து இன்னொரு பிசினஸ் குடுக்குறோம்னா, மூலதன பண்டங்கள். சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்றிருக்கேன். வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால், பிசினஸ் டூ பிசினஸ். அது மாரி போனா கேப்பிட்டல் குட்ஸ் செக்டார், மூலதன பண்டங்கள். அதுவே வந்து ஒரு ஒரு பொருள உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியலா போய் பயன்பட்டுச்சுன்னா, பேசிக் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னு பேர் வைக்கிறோம். மொத்தம் 3 டைப்பா பிரிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு பயன்படும் உள்ளீடுகளின் வகை. இதுல என்ன நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் இன்புட் இதுல என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இதுல என்ன பண்றோம்? அக்ரோ ப்ராசஸிங், டெக்ஸ்டைல், ரப்பரு, லெதர் குட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். வேளாண் பதப்படுத்துதல், நெசவுத்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருட்கள் போன்ற மூலதனத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம். நிறுவன உரிமையாளர பொறுத்து பிரிக்கிறோம். எப்படி? பிரைவேட் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் இண்டஸ்ட்ரி, அது இல்லாம பிரைவேட் மற்றும் பப்ளிக் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கூட்டுறவு, கோஆப்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு படிக்கிறது. தனியாரா இருக்கலாம், தொழில்துறையா இருக்கலாம், அதாவது அரசாங்கம் சார்ந்ததா இருக்கலாம், பொதுத்துறையா இருக்கலாம், இல்ல இது 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய கூட்டுறவாக இருக்கலாம். அளவு, வேல்யூவ பொறுத்து எப்படி பிரிக்கிறோம்? பெருநிறுவனம், சிறு நிறுவனம், அதுபோல வந்து நடுத்தர நிறுவனம், அது இல்லாம வந்து மிகவும் சிறிய டைனி அப்படின்னு படிப்போம். மிகவும் சிறிய மைக்ரோ ஆர் டைனி என்டர்பிரைசஸ். அதாவது சிறிய நிறுவனங்களை விட அளவில் சிறியதாக இருக்கும் மிகச்சிறிய நிறுவனங்களும் உள்ளன அப்படின்னு படிக்கிறோம். அப்ப டைனி என்டர்பிரைசஸ்ன்னு படிக்கிறோம். இதுல பெரிய அளவிலான துறைகளை விட அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது எது? சிறிய நிறுவனங்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே நான் இத வந்து பார்த்துருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டா குடுத்து இது சரியா தப்பான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலா ஒரு 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 வந்து ஒரு பெருநிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெருநிறுவனத்தோட ஒரு ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு பெருநிறுவனத்தோட அ வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திறன். சிறு நிறுவனம். இப்ப இது 2யும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு யார் வந்து அதிக நபர்களுக்கு நெறைய பேருக்கு யார் வேலை குடுத்துருப்பா? அப்படின்னு கேட்டா நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? பெருநிறுவனம் தான் அப்படின்னு இருக்கும். கலெக்டிவா பார்க்குறோம். ஒரு 100 பெரிய நிறுவனங்கள். இந்த பக்கம் நெறைய சிறு நிறுவனங்கள். இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் அதிக வேலை வாய்ப்பு குடுத்துருப்பா? அப்படின்னு பார்த்தா, சிறு நிறுவனங்கள் தான். சிறிய நிறுவனங்கள் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தான் நெறைய வேலை வாய்ப்பு குடுக்குது அப்படின்னு நம்பப்படுது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அ ஆ சரி ஓகே. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ட நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய அளவிலான துறையை வந்து அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவதை விட, சிறிய நிறுவனங்கள் அதிகமா வேலைவாய்ப்ப உருவாக்குது. சரி ஓகே டன். அடுத்ததுல இந்த இடம் தான் இந்த சாப்டருக்கான டெஃபினிஷன குடுக்குது. அதாவது இப்ப என்ன சொல்றோம்னா, புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிந்து, உற்பத்தி மற்றும் கற்றலின் மூலம் பெருநிறுவனங்களின் திறன் இல்லாவிட்டாலும், அதற்கு ஈடுகொடுக்கும் அளவில் உள்ளதென நம்பப்படுகிறது. இத்தகைய சிறு நிறுவனங்களின் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள். அவ்வளோதான். அதாவது என்னன்னா,
ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாக்குள்ள இருந்துட்டு, கான்சன்ட்ரேட்டட் இன் அ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஏரியா. இப்ப இந்த ஊர்னா, இந்த பர்ட்டிகுலர் வேலைய செய்வாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பர்ட்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாக்குள்ள இருந்துட்டு, அங்க வந்து ஒரு ஒரு நெறைய சிறு சிறு நிறுவனங்களா சேர்ந்து ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு அ இது ஏற்படுது இல்லையா? அதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டுனா, தொழில் தொகுப்புகள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அக்ளோமரேஷன் அது வந்து நம்ம இப்படி சொல்லியிருப்போம். என்னன்னா, அக்ளோமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி. அக்ளோமரேஷன் ஆஃப் அக்ளோமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபர்ம்ஸ். ஒரு நெறைய சின்ன நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைப்புக்குள்ள அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தாக்கத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டுனா, நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே டன். அடுத்து வந்து தொழில் தொகுப்புகள். இப்போ தொழில் தொகுப்புகள்னா என்ன டெஃபினிஷன் குடுத்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ளது. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃபர்ம் இன் அ டிஃபைன்டு ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஷேர் காமன் மார்க்கெட், டெக் அண்ட் ஸ்கில் ரெக்யர்மென்ட். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இருக்கு. பொதுவான ஒரு சந்தைய பகிர்ந்துக்குது. அப்படின்னா என்ன? அ ஒரே சந்தைக்குள்ள எல்லாரும் தன்னோட பொருட்கள விக்கிறாங்க. அப்போ காமன் மார்க்கெட். காமனான டெக்னாலஜிய பகிர்ந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரே விஷயத்த தானே எல்லாரும் உருவாக்குறாங்க. காமன் டெக்னாலஜி. காமன் ஸ்கில் ரெக்யர்மென்ட். இதான் இங்க வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய முக்கியமான தேவை. சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு. அப்போ காமன் ஸ்கில் ரெக்யர்மென்ட், காமன் மார்க்கெட், காமன் டெக், ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இருந்து பர்ட்டிகுலர் விஷயத்த பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இந்த ஐடியா வந்து நம்ம எப்போ ஷேப் பண்ணோம்? யார் முதல்ல இத கொண்டு வந்தாங்க? அத கிளியரா புரிஞ்சுக்கணும். பர்ட்டிகுலரா வந்து 1920ல இங்கிலாந்துல மெட்டல் ஒர்க்கிங் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு படிப்பினைய வந்து ஏற்படுத்தும்போது, ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவரு என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டுனா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய காயின் பண்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அது சார்ந்த நெறைய தொழிற்சாலைகள், அது சார்ந்த ஸ்கில், அது சார்ந்த டெக் இதெல்லாம் ஒரே இடத்துக்குள்ள ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இருக்கு. இது மாரி இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. தொழில்துறை மாவட்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐடியா வந்து உருவாகி வருது. அதற்கு பின்னாடி வந்த அரசாங்கங்கள் வந்து பர்ட்டிகுலரா இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் வந்து இந்த தொழில் தொகுப்புகளோட முக்கியத்துவத்த புரிஞ்சுகிட்டு, அது சார்ந்து நெறைய திட்டங்கள வகுத்து குடுத்தாங்க அப்படின்னு படிக்கிறோம். இப்ப இதுல நம்ம 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இந்த இடத்துல வந்து தொழில் தொகுப்புகள் அப்படின்னா என்னங்கிற டெஃபினிஷன் குடுக்குறோம். ஸோ அப்ப இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்ன? அக்ளோமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபர்ம்ஸ். சிறு நிறுவனங்கள் நெறைய சேர்ந்து ஒரு புவியியல் அமைப்புக்குள்ள இருந்தா, அது பேர் வந்து நம்ம என்னன்னு வைக்கிறோம் அப்படின்றோம், தொழில்துறை தொகுப்பு. இங்க என்ன சொல்றோம், முதல்ல யாரு டிஃபைன் பண்றா? 1920ல ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான் டிஃபைன் பண்றாரு. இங்கிலாந்துல அவர் இந்த மாரி படிக்கும்போது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது. அதுவும் இந்த மாரியான ரீசன்னால இந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ஹிட் அடிக்கும்போது, அவரோட அந்த கருத்து வந்து ஓகே இது மாதிரி நம்ம ஒரு தொழில எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, நல்லபடியா வந்து அது சக்சஸ்ஃபுல்லா வருதுங்கிற அந்த கருத்து வந்து பரவலாக்கப்படுது. வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளுக்கான முக்கிய பண்புகள். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உருவாகணும்னா, என்ன மாரியான கேரக்டரிஸ்ட் இருக்கணும்? அப்படின்னு இதில பேசியிருப்பாங்க. எடுத்துக்காட்டா, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருத்தல். அதாவது எஸ்எம்இ, ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ். ஒரு ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா நடுவுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. இந்த சைடு ஒரு பெரிய நிறுவனமோ அல்லது சிறு நிறுவனமோ, இந்த சைடு ஒரு பெரிய நிறுவனமோ, சிறு நிறுவனமோ இருக்கு. அப்ப இது 2க்கும் நடுவுல அமைஞ்சறதுனால ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலை கிளஸ்டர், ஒரு தொழிற்சாலை தொகுப்பு ஒண்ணு உருவாயிரும். ஏன்னா 2 நிறுவனத்துக்கும் சேர்ந்தாப்புல நெறைய சின்ன சின்ன ரா மெட்டீரியல்ஸ் உருவாக்கி தர்றதுலருந்து அடுத்தடுத்த வேலைகள செய்யும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உருவாகும். துறை சார்ந்த சிறப்பு கவனம். செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன். இந்த வேலை செய்றதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து ஈஸியா வந்து ஒரு செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன குடுக்குது. நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருத்தல். ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வளர்த்தி வைக்கிறது. புத்தாக்கம், இன்னோவேஷன் மூலமா உருவாகும். அதேபோல நம்பிக்கையை எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் எந்த ஒரு தொழிலும் சரி, எந்த ஒரு வேலையும் சரி, அது ஹிட் அடிக்கிறது வந்து பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் வந்து அங்க ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும். வட்டாரம் மற்றும் நகராட்சி அரசின் ஆதரவு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட்டிவ் ரீஜினல் அண்ட் முனிசிபல் கவர்ன்மென்ட். அந்த ஜோன்ல ஒரு பர்ட்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஜோன்குள்ள தான் இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல வந்து
ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அந்த அந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். அத பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்தது, போட்டியின் மூலம் அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி யோசிச்சு பாருங்க. பக்கத்து பக்கத்துல ஒரே வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். அப்போ போட்டி போட போறோம். அப்போ திறமையானவர்களா மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. போட்டியின் மூலம் அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உருவாகும்போது, அந்த இடத்துல ஒரு போட்டி உருவாகுது. ஏன்னா காமன் மார்க்கெட்டு, காமன் டெக்கு, காமன் ஸ்கில்லு. அப்போ போட்டி உருவாகும்போது, அதில அவங்க பெஸ்ட்டா இருக்கணும்னு அடுத்தடுத்து, அடுத்தடுத்து அந்த போட்டியின் மூலமாக, அந்த தொழில்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது? கிளஸ்டர்ஸ் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொழில் அங்க வளர வளர, அந்த ஊருக்குள்ள போய் தங்கி கலைஞர்களோ, அல்லது அந்த பர்ட்டிகுலர் தொழில் சார்ந்தவர்களோ அங்க போய் தங்கி தங்கி அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உருவாகுது. இப்ப சென்னையில ஒரு குறிப்பிட்ட வேலை அதிகமா கிடைக்குதுன்னா, ஐடி வேலையே நெறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெவ்வேறு ஊர்ல இருக்கவங்கலாம் அங்க போய் போய் சேர்ந்து சேர்ந்து அது ஒரு ஐடி கிளஸ்டரா வந்து உருவாக்குறாங்க. அந்த தொழில கத்துக்கிட்டு அந்த இடத்துல இது பண்றாங்க. அடுத்து பெரிய நிறுவனம் வரும்போது, அந்த இடத்துல தன்ன போல ஒரு கிளஸ்டர் உருவாகும். அந்த நிறுவனத்திற்கு வேலை செஞ்சு குடுக்குறதுக்காக அத சுத்தி நெறைய அடுத்தடுத்த சு இண்டஸ்ட்ரீஸ் அது சார்ந்த அந்த சூழல் வந்து அந்த பெருநிறுவனத்திற்கு ஏத்தார் போல மாறிக்கும். அடுத்தது வந்து அ பர்ட்டிகுலரா வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழில்மயமாதல் முன்னேற்றம் பற்றிய வரலாறுன்னு படிப்போம். அதாவது இந்த தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல் வந்து என்னென்ன மாதிரி வளர்ந்து வந்துச்சு? வரலாறு ரீதியா எப்படி எப்படியோ வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத படிக்கிறோம். அதுல தமிழ்நாடு பரந்து விரிந்த கடற்கரை. அதனால நெறைய எக்ஸ்போர்ட் சங்க காலத்துல இருந்தே மற்ற நாடுகளோட இந்த கடல் சார்ந்த வணிகம் வந்து பெருசா இருந்திருக்கு. இயந்திரங்கள், அதுபோல வந்துட்டு கைத்தறி நெசவு தொழில். சில தொழில்கள் காலனித்துவ காலத்தில் வளர்ந்தன. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சங்க காலமா இருக்கு. சங்க காலத்துல வந்து இப்போ இந்த இரும்பு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு ஜனவரி 28, 2015 2025ல இன்னும் நான் 15லயே இருக்கேன். 2025ல அ இரும்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து உலகிற்கே முதல்ல இரும்பு வந்து தமிழ்நாட்டில இருந்து அதோட அந்த ப்ராசஸிங் மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். சிவகலை அப்படிங்கிற இடத்துல எடுத்த அந்த இரும்பு, அதோட அந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது, 5300 ஆண்டுகளுக்கு வந்து பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு வந்து சான்று சொல்லியிருக்கோம். ஸோ, அப்போ இது மாதிரியான கட்டுமான தொழிற்சாலை இருந்தது. கடற்கரை இருந்ததுனால, கடற்கரை சார்ந்த அந்த வணிகம் இருந்தது. அது இல்லாம வந்து கொஞ்சம் காலம் மாற மாற மற்ற இயந்திரங்கள், அது போன்ற வந்து மற்ற வளர்ந்த நாடுகள்ல இருந்து வந்து இறங்குன அந்த பொருட்கள் உற்பத்தி, அது மாரியான விஷயங்கள்லாம் வந்தது. கொஞ்சம் காலனி காலத்துல, அதாவது இங்கிலாந்துக்காரங்க இங்க இருந்த டைம்ல, கைத்தறி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டவுன் ஆச்சு. ஏன்னா, அவங்க மெஷினரி மூலமா மேக் பண்ணது கொண்டு வரும்போது, நம்மளோட அந்த கைத்தறி மூலமாவோ, அந்த மெஷினுக்கு ஈக்குவல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்த அந்த மெஷினரி வந்து நம்மளோட அந்த அ ஹியூமன் மேடா இருந்தது வந்து ஈடு குடுக்க முடியாத மாரி இருந்தது. ஆனா கூட, அதே பர்ட்டிகுலர் கலோனியல் பீரியட்ல சில தொழில் வந்து வளர்ந்தது. அப்போ பருத்தி போன்ற தொழில் வந்து அந்த காலத்துல வந்து நலிவடைஞ்சிருந்தா கூட, மற்ற தொழில் வந்து பயங்கரமா பூம் ஆச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி. அப்ப அதுல வந்து காலனித்துவ காலத்தில் என்னென்னலாம் வளர்ந்துச்சு? என்னென்ன தொழில்லாம் வந்து என்ன என்ன மாதிரி இருந்தது? அத பத்தி பார்க்குறோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் கலோனியல் பீரியட். பிரிட்டிஷ்காரன் இருந்த டைம்ல என்ன மாரி இருந்தது? அப்படின்னு படிக்கிறோம். இப்ப இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருக்கோம்? ரொம்ப சிம்பிளா. ஒரு தொழில் தொகுப்புனா என்ன? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்னன்னு பார்க்குறோம். சிறு நிறுவனங்கள் சேர்ந்திருந்தா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். அதோட நன்மை என்ன? அது வந்து ஏன் ரொம்ப முக்கியம்? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? எப்படி ஒரு தொழில் தொகுப்பு உருவாகுது? தமிழ்நாட்டுல அதோட வரலாறு என்ன? பிரிட்டிஷ்காரன் இருந்தப்போ என்ன மாரியான இது இருந்தது? அதான் இப்ப பார்க்க போறோம். இதுல 2 காரணிகள் பெரும்பங்கு வகித்தது. முதலாவது வந்து மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பருத்தி சாகுபடி அதிக அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. அப்போ அவன் மிஷினரில புரொடக்ஷன் அதிகரிக்கும்போது, அதிக பருத்தி சாகுபடி பண்ணணும். இப்ப பருத்தி தேவைப்படுதுல்ல, அதனால பருத்தி சாகுபடிக்கு காரணமாக இருக்கு. 2வதாக வாணிபத்தின் வளர்ச்சியானது சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுக வட்டாரங்களில் அருகாமையில் தொழிற்சாலைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. இப்போ அவன் கடல் மூலமா தான் மேக்ஸிமம் பொருட்கள எக்ஸ்போர்ட் பண்றான் அப்படிங்கும்போது, அப்போ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அதிகமான இண்டஸ்ட்ரியல் குரோத் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சிவகாசியில பிரிட்டிஷ் டைம்ல கலோனியர் பீரியட்ல தீப்பெட்டி தொழிற்சாலை, அது இல்லாம வந்துட்டு பட்டாசு உற்பத்தி, அச்சு தொழில், பிரிண்டிங் பிரஸ் இதெல்லாம் உருவாகுறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. துறைமுகம் சார்ந்த தொழில்களும் இதே டைம்ல தான் பர்ட்டிகுலரா நெறைய டெவலப் ஆகுது. தோல் உற்பத்தி,
திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் ஆகிய பகுதிகளிலும் நடைபெறுது. இப்போ பிரிட்டிஷ் டைம்ல மேற்கு தமிழ்நாட்டுல வந்து அதிகமா பருத்தி விளைவிக்க சான்ஸ் கிடைக்குது. பருத்தி விளைவிக்கிறோம். ஏன்னா, அந்த மெஷினரி மூலமா நெறைய ஆடைகள் உற்பத்தியாகி வருது. அதுக்கு தேவையான பருத்தி சாகுபடி நடக்குது. பர்ட்டிகுலரா வந்து அதிகமா சென்னை மற்றும் தூத்துக்குடி பகுதியில வாணிபம் நடந்ததுனால, அந்த ஜோன்ல நெறைய வந்து தொழிற்சாலைகள் உருவாகுது. சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து அச்சு தொழிலு, பட்டாசு தொழில் எல்லாம் உருவாகுது. துறைமுகம் சார்ந்த தொழில்களும் இதே காலகட்டத்தில உருவாகுது. தோல் உற்பத்தி திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் போன்ற பகுதிகள்ல உருவாகுது. தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி, மேற்குனா நாமக்கல், சேலம் இதெல்லாம் தான் மேற்கு பகுதி. மேற்கு பகுதியில வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியானது இயந்திரங்களின் தேவையும், அதற்கான தொழிற்சாலைகளையும் நிறுவ காரணமாக இருந்தது. நெசவு வந்து இயந்திர தொழில்களுக்கான ஒரு இதா மாறுது. பவர்லூம் மாரியான விஷயம் உருவாகுது. நெசவு இயந்திரத்தின் மூலமான நெசவு வருது. அப்புறம் இதற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஒரு ப்ராசஸ் உருவாகுது. பவர்லூம் வருதுன்னா, அது சார்ந்த உதிரி பாகங்கள். 1930கள்ல தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நீர்மின் சக்தியில் இருந்து மின்சார உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சியாகும். அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. அப்ப இதிலிருந்து நீர்லிருந்து மின்சாரம் கொண்டு வரக்கூடிய இந்த ப்ராஜெக்டும் ஒரு வேலைவாய்ப்ப ஏற்படுத்துறதுக்கான காரணமா இருக்கு. விவசாயி இந்த ஏரியா நல்லா தெளிவா கவனிக்கணும் நீங்க. விவசாயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஆயில் இன்ஜின் குடுத்துருந்தோம். அ நீங்க பார்த்துருக்கலாம் வந்து பம்ப் வச்சு கிணத்துலருந்து மோட்டர் வச்சு நம்ம வந்து தண்ணிய பம்ப் பண்ணி எடுக்கிற மாரியான ஒரு 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 அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து நடக்குது. அந்த மெஷினரீஸோட வ வருகைக்கு அடுத்து பர்ட்டிகுலரா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இந்த ஆயில் மோட்டார்ஸ வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கிறது இது மாரிலாம் பண்ணும்போது, அது சார்ந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கக்கூடிய பீப்பிள்க்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்குது. அந்த மாதிரியான ஒரு கிளஸ்டர் ஒண்ணு உருவாகுது. இயந்திரங்களின் தேவையும் அதிகரிக்குது. இதனை சார்ந்த எண்ணெய் இயந்திர உதிரி பாகங்கள் பழுது பார்க்கும் தொழிற்சாலையும் அதிகரிக்குது. ரொம்ப சிம்பிளா கதை கேட்குற மாரி ஜாலியா கேட்டுருவாங்க. இங்க வந்து மொதல்ல நம்ம வந்து தொழில் கிளஸ்டர்னா என்னன்னு பண்றோம். தமிழ்நாட்டில எப்படி நடந்ததுன்னு படிக்கிறோம். அதோட முக்கியத்துவம் என்ன? அதோட வ வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, என்ன மாரியான குணங்கள், என்ன மாரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? எப்படி ஒரு தொழில் கிளஸ்டர் உருவாகுது? பிரிட்டிஷ் டைம்ல என்ன நடந்துச்சு? பருத்தி ஒரு பக்கம் பாதிப்படைஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு சில தொழில்கள் வந்து தமிழ்நாட்டில டெவலப் ஆகுது. குறிப்பா பிரிட்டிஷ் டைம்ல சிவகாசியில இருந்த தீப்பெட்டி, பட்டாசு, அச்சு தொழில், வாணிபம் இருந்ததுனால தூத்துக்குடி, சென்னை போன்ற பகுதிகள்ல தொழில். பருத்தி அதிகமா அதாவது ஆடை மெஷினரி மூலமா நெறைய பண்ணதுனால பருத்தியோட தேவை. இது மாதிரி எங்கெங்க என்னென்ன தொழில் டெவலப் ஆகுது. அ விவசாயத்தில வந்து நம்ம மோட்டார்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால, அது சார்ந்த ஒரு இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் டெவலப் ஆனது. இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு வரோம். சுதந்திரத்திற்கு பிறகு பர்ட்டிகுலரா வந்து 1990கள்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப முக்கியமா சென்னையில ரயில் பெட்டிகள் ஐசிஎஃப்ன்னு படிப்போம். இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. இது மாதிரி வந்து தொழிற்சாலைகளுக்கு இந்திய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி நெறைய பணம் செலவு பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரியான ஒரு ஒரு கிளஸ்டர்ஸ உருவாக்குறாங்க. ஒரு தொழில் வாய்ப்புகள உருவாக்குறாங்க. அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். சென்னையில வந்து ரயில் பெட்டி தயாரிக்கிற இது போட்டாங்க. திருச்சியில வந்து கொதிகலன்கள், கொதிகலன்கள்னா பாய்லரு மற்றும் விசையாழி, விசையாழின்னா டர்பைன். டர்பைன் தயாரிப்பதற்காக பெல் நிறுவனம் வந்து நிறுவப்படுது. இப்போ சென்னையில ஐசிஎஃப், திருச்சியில வந்து பெல் நிறுவனம். அப்போ தோற்றத்திற்கு வழிவகை செய்தது. சென்னை புறநகரில் வந்து ஆவடி அப்படின்னு ஒரு இடத்துல போர் தளவாடம் செய்ய அனுமதி குடுக்குறாங்க. ஆவடிங்கிற ஊர் பேரே என்னன்னா, ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிபார்ட் ஆஃப் இந்தியா. ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் ஆர்மர்டு வெஹிக்கிள் அண்ட் அம்யூனிஷன் இந்த வெடிமருந்து அண்ட் அம்யூனிஷன் டிபார்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட் டிபார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிக்கிறோம். இதை சுருக்கி தான் நம்ம வந்து ஆவடின்னு பேர் வைக்கிறோம். அப்ப இந்த இடத்திலேயே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, இந்த போர் தளவாடங்கள் வந்து தயாரிக்கிறோம். அண்ட் அது இல்லாம ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் கார் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி வந்து அசோக் மோட்டார்ஸ் நிறுவனம் வருது. அது இல்லாம வந்து நெறைய வந்து உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதியாக மாறுது. 1950கள்ல பெருநிறுவனங்கள் வ ஓட வருகை வந்து வழங்குவதற்கு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக வந்து பெருநிறுவனத்திற்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்றதுக்கு இதாகுது. 1973ஆம் ஆண்டில் எஃகு உற்பத்தி செய்வதற்காக சேலத்தில ஸ்டீல் பிளான்ட்ன்னு ஒண்ணு போடுறாங்க. நீங்க பர்ட்டிகுலரா சேலத்துக்காரங்களா இருந்தா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இங்க என்ன கதை சொல்லியிருக்கோம்னா, அ பிரிட்டிஷ்க்கு பிறகு நம்ம என்னென்ன பண்ணோம்? சென்னையில ஒரு ஐசிஎஃப் ஃபேக்டரி, திருச்சியில ஒரு பெல்லு, அப்புறம் வந்து ஆவடி அ போர் தளவாடங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வந்து கார் தயாரிக்கிறாங்க. அது இல்லாம அசோக் மோட்டார்ஸ். பின்னர் வந்து அசோக் லேலண்ட் பேர் மாத்தப்படுறாங்க. அசோக் மோட்டார்ஸ் வருது. அது இல்லாம வந்து பெரிய நிறுவனங்களுக்கு உதிரி பாகம் தயாரிக்கிற வேலைய சென்னை நகரம் செய்யுது. அண்ட் அது இல்லாம வந்து 1973ல பர்ட்டிகுலரா சேலத்தில ஸ்டீல் பிளான்ட் வந்து அமைக்கிறோம். அவ்வளோதான். சின்ன சின்னதா. இதில இந்த 73 பாயிண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1970, 80கள்ல வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து பவர் லூம்ஸோட அந்த இம்பாக்ட் வந்து அதிகரிக்குது. அதனால அங்க வந்து
அது சார்ந்த அந்த பருத்தி சார்ந்த பின்னல் ஆடை, நிட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். பின்னல் ஆடை சார்ந்த தொழில்கள் வந்து இந்த ஜோன்ல வந்து அதிகரிக்குதுன்னு படிப்போம். தொழில்துறை தோட்டங்கள் அமைக்கப்பட்டது. அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்போ அந்த இடத்துல வந்து அ ஒரு அந்த ஜோனுக்குள்ள வந்து அது சார்ந்த மூலப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு, அது சார்ந்த ஒரு மெஷினரி இருக்குன்னா, அதோட பழுது பார்க்குற வேலையெல்லாம் பக்கத்து பக்கத்திலேயே நடக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் ஒண்ணு, ஒரு ஜியாகிரஃபி ஒண்ணு கிரியேட் பண்றது. ஸோ, அதனால இன்னும் கொஞ்சம் அந்த வேலை வந்து ஈஸியா நடக்குன்ட்டு. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். புக் பை கொஸ்டின். ஒசூர்ல வந்து ஏற்பட்ட அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஒசூர்ல வந்து அந்த தொழில் புரட்சி, அதாவது தொழில் வந்து ஒரு கிளஸ்டரா உருவாக்குறது வந்து, முழுக்க முழுக்க தமிழ்நாடு தன்னோட திட்டங்கள் மூலமாக நிகழ்த்தி காட்டுன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு புக் பை கொஸ்டினாவும் கேட்டிருப்பாங்க. தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. இத்தகைய கொள்கை முயற்சிகள் பயன்படுத்தி வெற்றி பெற செய்வதற்கு ஒரு உதாரணமாக தமிழகத்தில் ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகள் சான்றாக கூறலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தொழில் கிளஸ்டரை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ட்டுனா ஒசூர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் ம தமிழ்நாட்டில் தொழில்மயமாக்குதல் தாராளமயத்தால் தாராளமயமாதல் கட்டம் என்னன்னா 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் டைம். அப்புறம் என்ன படிக்கிறோம் 1947லேருந்து இந்த 1990 தாராளமயமாதல் அப்படிங்கிறது எல்பிஜி. அதில் என்ன சொல்கிறோன்னா வெளிநாட்டில் இருந்து எம்என்சின்னு சொல்லப்படுற இந்த பெருநிறுவனங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் முதலீடு பண்ண வாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த கேட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அதை பற்றி தான் இதில் படிக்க போகிறோம். தனியார் முதலீடுகள் வந்து ஈர்ப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்ட ஒரு காலம் அது. மலிவான நிலம், வரிச்சலுகை. இப்ப நம்மளோட லேண்ட வந்து கம்மி விலைக்கு வந்து குடுக்குறேன். நீங்க எங்க ஊர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்புடுறது. வரி சலுகை குடுக்குறது. இவ்வளோ பணம் சம்பாரிச்சா இவ்வளோ வரி கட்டினா போதும். அந்த மாரி சொல்றது. இது மாரி நெறைய காரணங்களுக்காக முதலீட்டாளர்கள் வந்து நெறைய தமிழ்நாட்ட நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில இருந்த சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு, எஃகு ரசாயனங்கள், மின்மாற்றிகள் மற்றும் காகிதங்கள் போன்றவைகள் வந்து ரொம்ப காலமா தமிழ்நாட்டுக்குள்ள இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டில் அதிக தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரீ கலோனியல் பீரியட், அதாவது ஆன்சியன்ட் டைம்ல என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் கலோனியல் டைம் பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது என்ன மாதிரி இருந்தது. ஆஃப்டர் அந்த பிரிட்டிஷ் போனதுக்கு பிறகு அப் டூ 1990 வரைக்கும் என்ன மாதிரியான தொழிற்சாலைகள் இருந்தது. 1990 இந்த எல்பிஜி கிரியேட் ஆன பிறகு நம்ம வந்து வெளிநாட்டில இருந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நெறைய பிரைவேட் முதலாளிகளுக்கு வந்து அழைப்பு குடுக்கப்படுது. அதில பர்ட்டிகுலரா நம்ம வந்து நிலத்துக்கான அந்த வந்து மலிவு விலையில வந்து நிலம் குடுக்குறது. அதுக்கப்புறம் நிலத்துக்கான அந்த அவங்க சம்பாரிக்கிற பணத்துக்கான வரி சலுகை குடுக்குறது. இது மாரிலாம் நம்ம பண்ணி நெறைய தொழிற்சாலைகள இங்க கொண்டு வரோம். இது மட்டுமே இல்லாம தமிழ்நாட்டில சில ரொம்ப காலமா இருந்த நீண்ட காலமாக இருந்த சில தொழில் இருந்தது. அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு படிக்கிறோம். சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு ரசாயனங்கள், மின்மாற்றிகள் போன்றவை வந்து நீண்ட காலமா ஆல்ரெடி இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டில வந்து அதிக தொழிற்சாலை உருவாயிடுது. அப்போ ஒரு ஒரு ஓவராலா இத்தன வருஷம் இத்தன மாதிரியான ப்ராசஸர்லாம் கடந்து பார்க்கும்போது, இந்தியாவில உள்ள எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டில அதிக தொழிற்சாலை வந்துருது. மற்ற மாநிலங்கள விட அதிக வேலைவாய்ப்பு வந்து கிரியேட் ஆயிடுது. மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி நெறைய கொஞ்சம் நெறைய நல்ல வாய்ப்புகள் கிடைச்ச ஒரு மாநிலத்த கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா மாறிடுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு உருவாகுது. தொழிற்சாலைகளும், அது சார்ந்த திட்டங்களும், கொள்கைகளும், வேலைவாய்ப்பும் அப்படியே பேரலல்லா வருது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். சரி, ஓகே டன். இதுக்குள்ளயே அடுத்ததுல வந்துட்டு இங்க சொல்லியிருப்போம். தமிழ்நாட்டுல வந்து 27 கிளஸ்டர் 13 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் பரவி இருக்கின்றன. அப்போ 27 இண்டஸ்ட்ரியில 27 கிளஸ்டர்ஸ் உருவாயிருக்கும். இப்ப நம்ம இந்த டெஃபனிஷனோட இத வந்து நீங்க பொருத்தி பார்க்கணும். கிளஸ்டர்னா என்ன சொல்லியிருந்தோம்? சிறு நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்களோட தொகுப்பு. அப்போ நெறைய சிறிய நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்ததுன்னா, அதற்கு தான் நம்ம என்னன்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா கிளஸ்டர். அப்ப 27 கிளஸ்டருங்கும்போது 27 இடத்துல அந்த ஒரு கிளஸ்டர் எடுத்துட்டாலே அதுக்குள்ள நெறைய சிறு நிறுவனங்கள் இருக்கும். ஸோ அது மாரி சிறு நிறுவனங்கள் நெறைய கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் இதோட சக்சஸ்க்கு தமிழ்நாடு வந்து இந்திய அளவுல அதிக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலமா மாறுறதுக்கான காரணமா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே டன். அடுத்ததுல தமிழ்நாட்டில் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். அதாவது மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் மற்றும் அதோட அதோட ஸ்பெஷலைசேஷன் என்ன அந்த மாரி படிக்கிறோம். வாகன தொழில், அ ஆட்டோமேஷன் இதில வந்து ஒரு பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்ஏ எக்ஸாம்லாம் கூட கேட்டிருந்தாங்க. டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்க ஒரு இடம்.
இந்த டெட்ராய்ட்டுங்கிற பகுதியில வந்து நெறைய கார் உற்பத்தி பண்றாங்க. அதுபோலவே நம்ம ஊர்ல நம்ம நெறைய கார் உற்பத்தி பண்ற அந்த இடத்த வந்து ஏசியாவின் டெட்ராய்ட்ன்னு சொல்றோம். நம்ம வந்து தமிழ்நாட்டின் டெட்ராய்ட்ன்னு சொல்லல. இந்தியாவின் டெட்ராய்ட்ன்னு சொல்லல. நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்டின்ட்டுனா, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. பக்கத்துல இருக்க எல்லா நாடுகள கம்பேர் பண்ணும்போதுமே, இங்க வந்து அதிக கார் உற்பத்தி. அதனால டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு சொல்லி சென்னை வந்து அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம இந்த மாதிரியான இந்த பைக்கு, காரு இந்த இதுல வேற என்னென்ன நிறுவனங்கள் வந்தாங்கன்னு சும்மா ஒரு ஒரு அவுட்லைன் குடுத்திருப்பாங்க. டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேலண்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இருந்தாங்க. அந்த தாராளமயமாதல் 1990களுக்கு பிறகு அந்த எல்பிஜி வந்த பிறகு வெளிநாட்டு நிறுவனங்கள் வராங்க. இந்த ஹுண்டாய், ஃபோர்டு அது இல்லாம வந்து பென்ஸ், டைலமர் பென்ஸ் அது இல்லாம வந்து ரெனால்ட், நிசான் இது மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உள்ள வந்ததா ஒரு 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 லைன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அடுத்ததுல வந்துட்டு ஒசூர்லயும் இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் புரொடக்ஷன் அதிகமா இருக்கு. கோயம்புத்தூர்லயும் இருக்கு. சென்னைன்னு பார்க்குறோம். சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு பார்க்குறோம். சென்னையில என்னென்ன நிறுவனங்கள் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்து ஆமா அது மட்டும் இல்ல. சென்னை மட்டும் இல்ல. ஒசூர்லயும் இருந்துச்சு. அப்போ ஒசூரோட முடிஞ்சுச்சா? இல்ல. அது இல்லாம கோவையில இருந்துச்சு. அப்படின்னு அந்த ஒரு ஒரு வேற என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கணும். அடுத்து இந்த பஸ்ஸுக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணுவோம்ல. அது மாதிரி அந்த பாடி கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி அந்த தொழில். சரக்கு வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில். ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங். பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி, நாமக்கல், திருச்செங்கோடு பகுதிகள்ல அதிகமான அளவு இந்த வேலை வந்து நடக்குது. அண்ட் அது சார்ந்த அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு கிளஸ்டர் ஒண்ணு உருவாயிருக்கு. நெசவு தொழில், டெக்ஸ்டைல்ன்னு வரும்போது, குறிப்பா வந்து கோயம்புத்தூர நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டோம்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். இதுலயும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு குடுத்துட்டு, சரியா தப்பான்னு கேட்பாங்க. தமிழ்நாடு இல்ல. மொத்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு சொல்றோம். அப்ப மொத்த தென்னிந்தியாவிலேயே அதிகமான ஒரு பருத்தி ஆடைகள உற்பத்தி பண்ணுது. இங்க பார்த்தோம். டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்க ஒரு பகுதி. இங்க அதிகமா கார் உற்பத்தி பண்றாங்க. அதனால நம்ம சென்னை என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டோம்னா, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றோம்ன்னு சொன்னோம். அதுபோல மான்செஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த மாதிரி மேட்ச் பேர் மேன் சிட்டி, மான்செஸ்டர் சிட்டி இந்த மாதிரியான ஃபுட்பால் டீம் எல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து மான்செஸ்டர்ன்னு ஒரு இடம் இங்கிலாந்துல இருக்கு. அத பத்தி சொல்லுது. ஸோ அப்போ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம எந்த ஊர சொல்றோம் அப்படின்ட்டோம்னா, கோயம்புத்தூர். தென்னிந்தியா, தமிழ்நாடு இல்ல. ஸோ இது மாதிரி வந்து நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்தியாவோட உற்பத்தியில தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுக்குதுன்னு படிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஈரோட்ல வந்து மின் விசைத்தறி, பவர் லூமு. அது இல்லாம வந்து திருப்பூர்ல வந்து பின்னல் ஆடை, நிட்வியர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இது எல்லாம் கம்பேரிட்டிவா பார்க்கும்போது, இது வந்து திருப்பூர் வந்து நாட்டோட இந்தியாவோட அந்த பின்னல் ஆடை ஏற்றுமதியில 80% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்போ டெக்ஸ்டைல் அப்படின்னு வரும்போது, கோயம்புத்தூர்ல அதிக பருத்தி விளைஞ்சது. அது சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. அதனால மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு அழைச்சோம். ஈரோட்ல அது மாரி பவர் லூம்ஸ் இருக்கு. திருப்பூர்ல வந்து அதிகமான பின்னல் ஆடை, நெட்வேர் வந்து நெறைய பண்றோம். இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவோட இந்த பின்னல் ஆடை ஏற்றுமதியில சொல்றோம். எக்ஸ்போர்ட் பண்றதுல 80% திருப்பூர்ல இருந்து இருக்கு. 1980கள்ல 3,00,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குற அளவுக்கு, இந்த திருப்பூர்ல இருந்த இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த குறிப்பா நெசவு சார்ந்த அந்த கிளஸ்டர் வந்து நல்லா உருவாயிருந்துச்சு. அண்ட் அது சார்ந்த அ சின்ன சிறு சிறு நிறுவனங்கள் இதெல்லாம் டெவலப் ஆன ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கதையா தான் இருக்கும். சும்மா கேளுங்க கதைய. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மேப்பு. தமிழ்நாட்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்களேன். ஓ! இங்க இந்த ரைட்டிங் பேட்ல ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நான் பார்க்கல. இப்ப தான் பார்க்குறேன். அதான் விளையாண்டுட்டு இருக்கேன். சாரி. சரி ஓகே டன். இப்போ தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தொகுப்புகள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு மாரி போரிங்கா போலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஜாலியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அப்படியே படிக்க படிக்க, ஐயோ! என்னது போர் ஆகுற மாரி இருக்கே, தூக்கம் வர மாரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ரியலா நீங்க வந்து ஃபேக்ட்ஸ வந்து படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். அ அது ஒரு ஆர்வமா நீங்க வந்து படிக்கும்போது சரியா போயிடும். சும்மா வந்து அ என்னமோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஒரு ஆர்வமா அப்படியே கதை கேட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அ நல்லா அந்த ஒரு ஆர்வத்தில ஆல்ரெடி இருக்கவங்க ஆல்ரெடி நல்லாவே கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். புதுசா படிக்கிறவங்களுக்கு மேபி கொஞ்சம் நேரத்தில வந்து இதாயிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த கதைய கேளுங்க. சும்மா அப்படியே ஆடியோவா அந்த கதைய வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லாவே. ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. திரும்ப புக் எடுத்து படிங்க. கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க. அது மாரி அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொண்டு வந்துரலாம். சரி ஓகே இங்க போவோம். திருவள்ளூர், தானியங்கி, ஆட்டோமேஷன் வண்டி தயாரிக்கிறாங்க. சென்னை
தானியங்கி, மின்னணு, எலக்ட்ரானிக்ஸு, தகவல் தொழில்நுட்பம், ஐடி. அப்புறம் யாரு? வேலூர். வேலூர் தான் நமக்கு தெரியும் தோலு. காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில என்னது? பட்டு. ஒசூர், கிருஷ்ணகிரி. ஒசூர் தான் நம்ம தமிழ்நாடே உருவாக்குன ஒரு கிளஸ்டர் இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் தயாரிக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்கிறாங்க. சேலம். சேலத்தில என்ன இருக்கு? இரும்பு மற்றும் விசைத்தறி. ஸ்டீலு, பவர்லூம். ஈரோடு. ஈரோட்லயும் விசைத்தறி இருக்கு. மஞ்சள் இருக்கு. ஈரோட்ல பாருங்க மஞ்சள் பத்தி பேசியிருக்கோம். அது வந்து நாமக்கல். நாமக்கல்ல தான் பாடி பில்டிங் இந்த பஸ்ஸுக்குலாம் பாடி பில்டிங் பண்றோம். அது இல்லாம கோழி பண்ணை இருக்கு. அரியலூர். அரியலூர்ல சிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. குளிர்காலம். சளி பிடிச்சிக்கிச்சு. ஓகே. அடுத்து வந்து திருப்பூர். திருப்பூர்ல வந்து பின்னல் ஆடை மற்றும் ஆயத்தாடை. ஆயத்தாடைனா ரெடிமேட். பின்னல் ஆடைனா நெட்வேர். அடுத்து திருச்சி. திருச்சியில பாய்லர். இந்த பெல் நிறுவனம் கொண்டு வந்தோம்ல, அதனால பாய்லர். விசையாழினா டர்பைன். கரூர். கரூர்ல வந்து வாகன கட்டுமானம், விசைத்தறி, பவர் லூம்ஸ். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னு வரும்போது பருத்தி, ஆயத்த ஆடைகள், தகவல் தொழில்நுட்பம், ஐடி பாருங்க இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே விட்டா அதுக்கடுத்து நேரா ஐடியோட அடுத்த கட்ட கிளஸ்டர் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அடுத்து மதுரை. மதுரையிலயும் தோல் இல்லையா? கொஞ்சம் கெஸ் பண்றது கஷ்டம். வேலூர்னா டக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. மதுரையில என்ன மாதிரியான ஒரு கிளஸ்டர் இருக்குன்னா, தோல் சார்ந்த ஒரு கிளஸ்டர் இருக்கு. அடுத்து விருதுநகர். சிவகாசியில தான் அந்த இது. பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல். பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து இது இருக்கு இல்லையா? சரி, ஓகே டன். அடுத்து அந்த பழைய கதைக்கு போவோம். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த வாகன கட்டுமான தொழில் அமைப்பை தவிர வேற என்னென்னலாம் இருக்கு அங்க? மேஜை துணி தயாரிக்கிறது, திரை சீலை, படுக்கை விரிப்பு, பெட்ஷீட்டு, துண்டுகள், டவல்ஸு, வீட்டு அலங்கார பொருட்களு, டெக்கரேஷனு. முக்கிய மையமாக கரூர் இருக்கு. இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு 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 காமன் பிளேஸா கரூர் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். தரை விரிப்பு, கார்பெட் போன்றதெல்லாம் தயாரிக்கிறோம். இத்தகைய நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளும் பிரபலமான மதுரை, காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் உள்ளன. அடுத்து தோல் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலையோட இந்த லெதர் கிளஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிளஸ்டர்ஸ் பத்தி. கண்டிப்பா வேலூர் பத்தி பேச போறோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இங்கெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான தோல் பதனிடும் தொழிற்சாலை இருக்குன்னு படிச்சுட்டோம். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவின் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும், 38% தோல் ஆடைகள் மற்றும் காலணிகளும், அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இப்ப என்ன சொல்றோம்? வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பகுதிகள்ல தோல் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். முக்கியமான கிளஸ்டரா இருக்கு. இந்த கிளஸ்டர் எந்த அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணுதுன்னா, இந்தியாவோட 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறன் வந்து இந்த கிளஸ்டர்ல இருக்கு. 38% தோல் ஆடைகள் இதில் உருவாகக்கூடிய வந்து அந்த ட்ரெஸ்ஸு, காலணி, செப்பலு, ஸ்லிப்பரு இதெல்லாம் வந்து இங்கிருந்து தான் உருவாகி போகுது. அதான் இதோட அச்சீவ்மெண்ட்டு. ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் இருக்கு. ஏற்றுமதியில, எக்ஸ்போர்ட்ல இல்லையா? ஏற்றுமதி பண்றதுல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டா வந்து வேலூர் வந்து இருக்கு. பர்ட்டிகுலரா இந்த தோல் பொருட்கள ஏற்றுமதி பண்றதுல. அதுக்கடுத்து ஈரோடு மாவட்டங்கள்ல வந்து வேற என்ன மாதிரியான அந்த சென்னையிலும் பல தோல் சார்ந்தது இருக்கு. சென்னையில வேலூருக்கு அடுத்து வேற எங்க இருக்கு சென்னையில? அது விட்டா திண்டுக்கல், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லயும் உண்டு. மற்றபடி அந்த இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அடுத்தது வந்து பட்டாசு. பட்டாசுன்னு வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல் இதெல்லாம் சிவகாசியில வந்து பிரிட்டிஷ்காரன் டைம்ல இருந்து உருவாகுற ஒரு இது. நாட்டின் சிறந்த நகரம். இந்தியாவின் 90% பட்டாசு உற்பத்தி சிவகாசியில, 80% தீப்பெட்டி உற்பத்தி, 60% அச்சுப்பணி. அப்போ 90% ஆஃப் தி அந்த கிராக்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போகுது. பர்ட்டிகுலரா சிவகாசியில இருந்து. இதுதான் நம்ம ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பிரச்சனையா கூட படிச்சோம். இப்ப சீன பட்டாசுகள் வந்து உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கம்மி விலைக்கு குடுத்துட்டு போயிடுறான். அல்லது ஏதோ ஒரு விதத்தில பாதிக்குது அப்படின்னா, அது வந்து பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டோட இந்த ஜிடிபி, தமிழ்நாட்டுல இருக்க ஒரு குறிப்பிட்ட தொழில வந்து ரொம்ப பாதிக்கும்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஏன்னா 90% ஆஃப் தி அந்த கிராக்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருது. 80% ஆஃப் தி தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் வந்து இப்ப சிவகாசியில. 60% வந்து பிரிண்டிங் ஒர்க்லாம் இங்க நடக்குது. காலனித்துவ காலத்தில் தொடங்கப்பட்ட இத்தொழில். இல்லையா? நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. காலனித்துவ காலத்தில் வந்து தொடங்கப்பட்ட தொழில். தற்போது வந்து நிறைய வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு படிக்கிறோம். அது எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஐடி. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி வந்து 1990களுக்கு பிறகு தான் இது வந்து ரொம்ப அதிகமா வருது. Nokia, Foxconn, Motorola, Sony Ericsson, Samsung, Dell நிறைய நிறுவனங்கள் உள்ள வர வர இந்த ஐடி அண்ட் எலக்ட்ரானிக் செக்டார் வந்து பெருசா பூம் ஆகுது. இத வந்து நம்ம சரியா அடாப்ட் பண்ணிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த ஒரு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்துறதுக்கான காரணம்,
அதிக வேலைவாய்ப்பு அந்த தொழிற்சாலைகள் மூலமா உருவாக்குறதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்ட்டுனா, 1990கள்ல தான் புதுசா என்ன ஆகுது அப்படின்ட்டுனா, இந்த ஐடி, எலக்ட்ரானிக் செக்டார்லாம் பூம் ஆகுது. அதுவரைக்கும் என்னன்னே தெரியாத மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி தானே. இத வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணி, டக்குன்னு அதுக்கு ஒரு கொள்கை குடுத்து, உடனடியா அத வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா ஒரு செகண்ட் டயர் சிட்டிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தலாங்கிற மாதிரி, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளயே அந்த இம்பாக்ட் இருக்க மாதிரி வந்து தமிழ்நாடு அத அடாப்ட் பண்ணிக்குது. அதெல்லாம் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு. இப்ப இரும்பு தொழிற்சாலை வருதுன்னா, அது நமக்கு தெரியும். பல 1000 ஆண்டு 5000 வருஷமா இரும்பு நமக்கு அறிமுகம்னு படிக்கிறோம். அப்ப அது மாதிரி இல்லாம, புதுசா ஒரு விஷயம் வரும்போதும், அத தமிழ்நாடு வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இதுல இருக்கும். அதுதான் அதில நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒண்ணு உருவாக்குறோம். பொருளாதார மண்டலம். அதாவது இதோட ஹோல் ஐடியாவே என்னன்னா, ஒருத்தன் தொழில் தொடங்கணும். இப்ப நார்மலா நம்ம மளிகை கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 விஷயம் தேவைப்படும் இல்லையா? லேண்டு, லேபர், அது விட்டா கேப்பிட்டல். லேண்டு, லேபர், கேப்பிட்டல்ன்னு படிப்போம் இல்லையா? ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இது வந்து ஒரு நிலம் வேணும். அந்த திறன், அந்த வேலை தெரிஞ்ச லேபர் இருக்கணும். எந்த வேலை செய்றதுனாலும் அந்த வேலை தெரிஞ்ச லேபர் இருக்கணும். அந்த வேலைய செய்றதுக்கான கேப்பிட்டல் இருக்கணும். ஒரு பெருநிறுவனமா இருந்தாலும், இந்த 3 விஷயங்களையும் அவன் வந்து உருவாக்கி, அத கொண்டு வந்து ஒரு ஊர்ல ஒரு தொழில எஸ்டாப்ளிஷ் பண்ண கஷ்டப்படும். அப்ப என்ன பண்றோம், கவர்ன்மெண்ட் வந்து கம்மி விலைக்கு நிலம், லேபர் வந்து நம்மளே வந்து திறன் பயிற்சி குடுக்குறது. கேப்பிட்டலும் வந்து கவர்ன்மெண்ட் வந்து லோனா குடுக்குறது. இது மாதிரி வெவ்வேறு விதத்தில எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம் அந்த தொழிற்சாலைகளுக்கு அந்த பிசினஸ்க்கு கவர்ன்மெண்ட் வந்து உதவி பண்ணுது. ஏன் அத பண்ணுது அப்டின்னா, ஏன்னா அப்பதான் நெறைய வேலைவாய்ப்பு ஜெனரேட் ஆகும். அப்பதான் எல்லாருக்குமான அந்த ஒரு விஷயம் போயி, எல்லாருக்குமான அந்த இன்கம், எல்லாருக்குமான ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு நடுத்தர வாழ்க்கைக்குள்ள வர முடியும் அப்டிங்கிறதுனால, அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கம், எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன்ங்கிற கான்செப்ட்ட மிக முக்கியமா வச்சு தான் இவ்வளவும் பண்றோம். அப்ப அந்த தொழில் நடக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பண்ணி குடுக்குறோம். அதுதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்ணோம்? ஸ்பெஷல் எக்கனாமிக் பொருளாதார மண்டலம்னு ஒண்ணு உருவாக்குறோம். டயர் 2 சிட்டில வந்து இத கொண்டு போய் சேர்த்துறோம். இது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர், சேலம் போன்ற நகரங்கள்ல கொண்டு போய் சேர்த்துறோம். இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் ஒண்ணு உருவாக்குறோம். அது பேரு எல்காட். எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படின்னு ஒரு கார்ப்பரேஷன் உருவாக்கி, இத வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இல்லையா? இதுல வந்து எல்காட் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த எல்காட்டையும் இந்த செஸ்ஸையும் இணைச்சு, எல்கோ செஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்காட்டு, செஸ் 2யும் இணைத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டோம்னா, எல்கோ செஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து உருவாக்குறோம். ஸோ அது மாதிரி எத்தன இருந்தது? எங்கெங்க இருந்தது? சென்னை எந்த இடத்துல? சோழிங்கநல்லூர். கோயம்புத்தூர், விளாங்குறிச்சி. மதுரை, இலந்தைக்குளம். மதுரை, வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம். அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி, நாவல்பட்டு. திருநெல்வேலி, கங்கை கொண்டான். சேலத்தில ஜாகிரமாபாளையம். ஓசூர்ல வந்து விஸ்வநாதபுரம். ஸோ இது மாரிலாம் வந்து இந்தந்த இடத்தெல்லாம் உருவாக்குறோம் அப்படிங்கிறது படிச்சுக்கிறோம். அண்ட் இதோட அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பா நெறைய வந்து அவுட்புட்ஸ் குடுத்துச்சு. நெறைய வேலைவாய்ப்பு குடுத்துச்சு. அந்த மாரிலாம் படிப்போம். ஓகே. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கும் உதவும் கொள்கை காரணிகள். என்னென்ன மாதிரியான கொள்கைகள் இருந்தது அப்படிங்கிறத படிக்கிறோம். கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன பாலிசிஸ் வந்து நமக்கு இது உதவுச்சு. ஃபர்ஸ்ட்டு கல்வி. நெறைய பட்டதாரிகள உருவாக்கக்கூடிய வேலையில வரோம். அப்போ வந்து திறன் வாய்ந்த மனிதவளம். மனிதவளம் மட்டுமே டார்கெட் இல்ல. திறமை வாய்ந்த மனிதவளம் தான் மிக முக்கியமான டார்கெட். அப்ப அத ஈஸியா உருவாக்க முடியுது. இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உள்கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கடல்ட்ட வந்து ஒரு பொருள் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. அத சிட்டிக்குள்ள கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் சேர்த்தணுமோ, அங்கெல்லாம் சேர்த்துற அளவுக்கு ரோடு இருக்கணும். ஸோ, அப்ப அந்த ரோடு, அது சார்ந்த அடுத்தடுத்த ஃபெசிலிட்டீஸு இதெல்லாம் இருந்தா தான் இந்த தொழிற்சாலை வந்து டெவலப் ஆகும். ஸோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தமிழ்நாட்டுக்குள்ள ப தேவையான அளவு இருந்து தான் இந்த கிளஸ்டர வளர்ச்சி அடைய செய்யுது. அடுத்து தொழில்துறைக்கான ஊக்குவிப்பு. கல்வி, போக்குவரத்து மற்றும் ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புக்கு முதலீடு செய்வது மட்டுமல்லாமல், சிறந்த தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கான சிறப்பு பகுதிகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது மட்டுமே இல்லாம, ஒரு ஊக்குவிப்பு ஒண்ணு இருந்தது. அதாவது அந்த இண்டஸ்ட்ரிய ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல கொண்டு போய் உருவாக்கணுங்கிறதுக்காகவே சில வேலைகள செஞ்சு அந்த இடத்துல எப்படியாவது ஒரு இண்டஸ்ட்ரிய கொண்டு வந்து, அதன் மூலமா ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர கிரியேட் பண்ணி வேலைவாய்ப்ப கிரியேட் பண்றதுன்னு பண்றோம். அடுத்தது வந்துட்டு அ பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அரசு நிறுவுது. என்னன்னா, இதுல ஒ ஒரு ஒரு சக்சஸ் அடையறதுக்காக தமிழ்நாடு சைடு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஏரியா. மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்காட். ஷிப்காட். ஷிப்காட்னா என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் புரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இவங்க வேலை என்ன அப்படின்னா, தொழிற் தோட்டங்களை அமைத்துள்ளது. தொழில் முன்னேற்றத்திற்காக தொழில் தோட்டங்களை அமைக்குது. ஒரு பெரிய ஒரு லேண்ட் எடுத்து, அதில நெறைய விதவிதமான கம்பெனி எல்லாம் வரத்துக்கு தகுந்த மாரி பில்டிங்க கட்டுக் குடுத்து, அதுக்குள்ள கொண்டு வரது ஷிப்காட்.
2 விஷயம் இதில மறக்கக்கூடாது. மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணாங்கன்றது கூட 2வது கொஸ்டினா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதோட அக்ரோனிம் மறக்கவே கூடாது. ஷிப்காட்னா என்ன? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. மிஸ்ஸே ஆகக்கூடாது. இயர் கண்டிப்பா மிஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா படிக்கணும். 1971. சரி, ஓகே டன். அடுத்து டான்சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். எந்த ஆண்டு? 1970. இவங்களோட வேலை என்ன? இந்த கீவேர்ட கரெக்ட்டா பிடிச்சுக்கோங்க. சப்சிடி அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன? லோன், கேப்பிட்டல் பணம் குடுக்குறது. அதுக்கு சப்சிடி குடுக்குறது. ரூ. 10,00,000 லோன் குடுத்து ரூ. 8,00,000 கட்டுங்க. அந்த மாதிரி வந்து 1,00,000 2,00,000 சப்சிடி குடுக்குறது. அது இல்லாம டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஒரு வேலைய செய்யறதுக்குன்னு ஒரு திறமை வேணும்ல. இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள தண்ணி கேனையும் தூரமா வச்சுட்டேன். அதனால போய் எடுக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இருமல் நின்றும். வீடியோ முடிச்சுட்டு போய் எடுத்துக்கலான்னு நெனைக்கிறேன். ஆனா போக முடியல. சரி அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு. இரும்பிட்டே இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. யாராவது ஹெட்ஃபோன்ல கேட்டிருந்தீங்கன்னா வெரி சாரி. சரி, ஓகே டன். இப்ப வந்து அடுத்து வந்து இந்த 1970ல டான்சிட்கோ உருவாக்கப்படுது. டான்சிட்கோவோட வேலை என்னவா இருக்கு? மானியம் குடுக்குறது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் குடுக்குறது. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம். டிட்கோன்னு ஒண்ணு உருவாக்குறோம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். 1965ல இவங்களோட வேலை என்ன அப்படின்ட்டுன்னா, அம் தோட்டங்களை நிறுவுவதற்கு, தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கு உதவும் மற்றும் ஒரு அரசு நிறுவனம். அப்போ மற்றும் ஒரு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இங்கேயே ஒரு வார்த்தை பார்த்திருப்போம். என்னது? தொழிற்தோட்டங்களை அமைத்துள்ளது அப்படின்னு. அப்போ தொழிற்தோட்டங்களை அமைக்கிறதுக்கான இன்னொரு நிறுவனம் தான் அது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராஃபிக்குள்ள இருக்கிற இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்குள்ள இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸோ, அப்போ அத உருவாக்குறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் உதவுது. 2வது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஐஐசி அப்படின்னு படிப்போம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன். அப்ப இங்கே இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. நல்லா கிளியரா பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கு ஒரு இன்னோவேஷன் அதேபோல நியூ தொழில வந்து உருவாக்குறதுக்கான சப்போர்ட். நியூ புதுசா ஒரு தொழில உருவாக்குறதுக்கான சப்போர்ட் என்ன? பணம் தான். அப்போ குறைந்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. அப்போ புதுசா ஒரு தொழில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான உதவி செய்யுதுன்னு சொல்றோம். புதுசா ஒரு தொழில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன உதவி வேணும்? பணம். அப்ப அந்த பணத்த குடுக்குறாங்க. நிதி. நிதி உதவியை செய்கிறது. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஐஐசி 1949, டிட்கோ 1965, சிப்காட் வந்து 1971. மேல என்ன பார்த்திருந்தோம்? டான்சிட்கோ வந்து 1970 அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் வரையறுக்கப்பட்டது. டான்சி. டான்சி பேர்லயே வந்துட்டு சிறுதொழில் கழகம்னு சொல்ட்டாய்ங்க. 1965. டான்சி வந்து டிஐஐசி 49, டான்சி வந்து 65. டான்சி வந்து பர்ட்டிகுலரா நீங்க புரிஞ்சுக்கணும். சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம். அப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னா, அது வந்து இந்த டான்சி 1965ல. சிறு நிறுவனங்களுக்கு என்ன உதவி பண்ணியிருப்பாங்க? ஒண்ணுமே இல்ல. லேண்டு, லேபரு, அது இல்லாம கேப்பிட்டல். 3ல ஏதாவது அவ்வளோதான். அடுத்த முறை இருமல் வந்தா கண்டிப்பா தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ லேண்டு, லேபரு, அது இல்லாம கேப்பிட்டல். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு ஒரோட ஒரு 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 சப்போர்ட் குடுத்துருப்பாங்க. இல்ல 3யுமே உருவாக்குறதுக்கான சப்போர்ட். அவ்வளோதான். சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கெங்க இருக்குன்ட்டு. 2000ல ஒரு கொள்கை ஒண்ணு கொண்டு வரோம். இல்லையா? அதன் அடிப்படையில இந்த செஸ் எங்கெங்கலாம் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். பின்வரும் இடங்களில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அரசு அமைத்தது. எங்க? நாங்குநேரி செஸ், எண்ணூர் செஸ், கோயம்புத்தூர், ஒசூர், பெரம்பலூர், வாகன தொழில் நகரம் செஸ், ஆட்டோ சிட்டி செஸ், இந்தியா சிங்கப்பூர், உயிரி மருந்துகள் பயோ மெடிசின்ஸ். இப்போ பல்நோக்கு திருநெல்வேலியில் நாங்குநேரி, அதேபோல எண்ணூர் அப்படின்ட்டுனா இந்த அனல் மின் நிலையம். கோயம்புத்தூர் செஸ் வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடியா இருக்கு. ஒசூர் செஸ் வந்து ஆட்டோமொபைல்ஸ். அது இல்லாம மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. அது இல்லாம வந்து பெரம்பலூர் செஸ்ல வந்து பல்நோக்கு உற்பத்தி. அதேபோல வந்து இப்ப இதுல வந்து கான்சன்ட்ரேட்டடா எதுவுமே ஒரு குறிப்பிட்ட பொருள்னு கிடையாது. எல்லா விதமான இதையும் மல்டிபிளா எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குறது. ஆட்டோ சிட்டின்னே பேர் வந்துருச்சு. அப்போ வாகன தொழில், வாகன உதிரி பாகங்கள் இதெல்லாம் உருவாக்குறோம் திருவள்ளூர்ல. இந்தியா, சிங்கப்பூர். சிங்கப்பூரோட சேர்ந்து வன்பொருள்னு ஹார்ட்வேர். அப்போ மின்னணு ஹ வன்பொருள், தளவாடங்கள், கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டத்தில வச்சு ஐடிக்கு தேவையான அந்த வேலைய செஞ்சு குடுக்குறது. உயிரி மருந்து, அப்போ மருத்துவ ஆராய்ச்சி, விஷ கட்டுப்பாட்டு மையம்,
மைய மீள் உருவாக்கம், மருத்துவம் மற்றும் மருந்து ஆராய்ச்சி. ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா, அந்த வேலை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி தர்றது. அது வெவ்வேறு தொழில்களுக்கு தேவைப்படும்ல. எல்லா வேலைக்கும் சேர்த்து எந்தெந்த ஊர்ல என்னென்ன பண்ணியிருந்தோம், அதெல்லாம் தான். சரி, ஓகே டன். இதில மெப்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று. அப்போ 7 வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அதுல 1 மெட்ராஸ்ல கொண்டு வராங்க. அதனால இதற்கு என்ன பேர் அப்படின்ட்டுனா, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு பேரு. மெப்ஸ். நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா, மெப்ஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மெப்ஸ் தலைமையகம் வந்து சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ளது. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸா வச்சுக்கோங்களேன். இதுல இந்த இயர் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி 1984ல இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து 7 இடத்துல கொண்டு வராங்க. அதுல 1 வந்து எங்க வந்துருது அப்படின்ட்டுனா, மெட்ராஸ். அதனால இது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு மெப்ஸ்ன்னு ஆயிருது. இது எப்போ சொல்லியிருந்தோம்? 1984. அண்ட் இது வந்து தலைநகரம் எங்க வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம்? ஜிஎஸ்டி சாலை அங்க வந்து இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது பிரச்சனைகள். பிரச்சனைகள்னு வரும்போது நம்ம காமனா என்னென்ன பிரச்சனை பேசுவோம்? அதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ நம்ம இங்க படிச்சோம்ல லேண்டு, லேபர், கேப்பிட்டல். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா பிரச்சனை. அது கிடைச்சிருந்தாலும் வேறு சில பிரச்சனைகள் இருக்கு. எடுத்துக்காட்டா இதோட அந்த அவுட்புட் இந்த திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை கெடுக்கிறது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமா வரக்கூடிய என்விரான்மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. காத்த வந்து மாசுபடுத்துறதுலருந்து, நதிகள், நீர்கள மாசுபடுத்துற வரைக்கும் எல்லாமே பெரும் பிரச்சனையா இருக்கு. அதில 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் ஒண்ணு பார்த்திருப்போம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. இதெல்லாம் அப்படியே மெயின்ஸ் கொஸ்டினாவே இருந்தது. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ட்டுனா, இந்த இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி. அதாவது என்னன்னா, இங்க வந்து நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக, புதிய புதிய ஐடியால அடுத்தடுத்த கம்பெனிஸ் உருவாகணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்டார்ட் அப். ஸ்டாண்ட் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தில யார் யாரெல்லாம் பயனாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபு அண்ட் வுமன்ஸ். பட்டியல், பழங்குடியினர் மற்றும் பெண்கள். இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரான்ச்சுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாரி கடன் குடுப்பாங்க. என்ன மாதிரி வேலைக்கு கடன் குடுக்குறாங்கன்னா, கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ். இது மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்ட்டுனா, கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ மொழிபெயர்க்கும்போதும் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ்ன்னே மொழிபெயர்த்துறது தான். அது அது இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் ஒரு பிரச்சனை தான். பட் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 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 எக்கனாமிக்ஸ் டெர்மா கூட நீங்க இத வந்து பார்க்கலாம். கையில எதுவுமே இல்லாம, புதுசா ஒரு நிறுவனத்த ஜீரோலருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி ஜீரோலருந்து ஆரம்பிக்கிற நிறுவனத்திற்கு பேரு கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ். ஏன்னா, ஏன் நம்ம கிரீன்ஃபீல்டுன்னு வைக்கிறோம்னா, நிலத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாரி பேர் வைக்கிறதுனால கிரீன்ஃபீல்டுன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு முதலீடு, எந்த ஒரு இதுவும் இல்லாம, எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஜீரோலருந்து தொழில் தொடங்கக்கூடிய பட்டியல், பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாரி 10,00,000லிருந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு பேரு ஸ்டாண்ட் அப். ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டுனா ஒரு ஐடியா. அந்த ஐடியா வந்து பிசினஸ் ஆக்கி, அதில் பெரிய ஒரு வேலைவாய்ப்ப, ஒரு பெரிய தொழில் புரட்சிய கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கு அந்த அந்த தாட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் ஸ்டார்ட் அப். அடுத்தது வந்து ஆன்ட்ரப்ரனர்னா யாரு? ஆன்ட்ரப்ரனர்ஷிப்னா யாருன்னு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இத தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஒரு ஆன்ட்ரப்ரனர் அப்படின்ட்டுனா, அவர்ட்ட வந்து என்ன இருக்கணும் அப்படின்ட்டுனா, சிறந்த நிர்வாகத் திறன், வலிமையான குழுவை அமைக்கும் திறமைகளும் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும். ஒரு தொழில் முனைவோர், ஒரு பிசினஸ் மேக்னட் அப்படின்னா என்ன பண்பு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பிசினஸ்னா என்ன? ஆன்ட்ரப்ரனர்ஷிப்னா என்ன? அப்படின்னா, ஒரு தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். இவை ஒன்றை உருவாக்குவதற்கும், மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான திறன். ஒரு ஒரு புதிய விஷயத்த, ஒரு கான்செப்ட்ட அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அத வந்து ரெவென்யூவா ஜெனரேட் பண்றதுக்கும், அத பெரிதுபடுத்துவதற்கு, ஒரு பெரிய நிறுவனமா மாத்துறதுக்குமான அந்த ஸ்கில் தான் வந்து ஆன்ட்ரப்ரனர்ஷிப் அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. பங்கு என்னென்ன பண்றாங்க? தொழில் முனைவோர்னால என்னென்ன நடக்குது? நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்படும். அப்டின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் ஒருத்தர் வந்து நெறைய சம்பாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வேற ஒரு கம்பெனிக்கு போய் நெறைய சம்பாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு எதுவுமே தெரியாது. உடல் ரீதியா உழைக்க தான் தெரியும். அப்ப அவர் சார்ந்த வேலை இருக்கணும். அப்ப இவருக்கு ஐடி, இவருக்கு வந்து ஹார்ட்வேர் கம்பெனி, இவருக்கு வந்து உடல் உழைப்பு. அப்ப எந்த மாதிரி இருந்தாலும், அதுல எல்லாருக்கும் அந்த ஈக்குவலா சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் பண்றது. ஜிடிபி ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாட்டோட அந்த பண சுழற்சி வந்து பண வருமானம் எவ்வளோ இருந்தது? அதுல கான்ட்ரிபியூட் பண்றது. மூலதன செயல்பட அதாவது ஏற்றுமதி பண்றோம், இறக்குறோம், வேலை செய்றோம். அதனால ஒரு எக்கனாமிக் சுழற்சி ஒண்ணு இருக்கு. வேலைவாய்ப்பை வழங்குகிறார்கள், உருவாக்குறோம். தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு உதவுகின்றனர். இதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. எண்ட் ஆஃப் த டே எல்லா விஷயத்தையும் முடிச்சு கடைசியா இதான் பாயிண்ட்டு.
இந்த வேலையினால ஒருத்தவங்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டுச்சா? லைஃப் வந்து அது வந்து அப்லிஃப்ட் ஆச்சா? அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம செஞ்ச வேலைக்கான ஒரு தீர்வு. இவ்வளோ பண்ணி என்ன நடந்துச்சு? அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? அதான் கேள்வி. சரி, ஓகே, டன். அவ்வளோதான். அடுத்து வந்து புக் பை கொஸ்டின்ஸ் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். ஆசியாவின் டெட்ராய்ட் எது? சென்னை. குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர்ல. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம். வேளாண்மை. இந்த கொஸ்டின் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். பார்க்க ஈஸியாக தெரியும். நம்ம படிக்கிற சாப்டர் பேர் என்னது? தொழில், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து ஆப்ஷன் வந்து இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம்னு கேட்டாங்கன்னா, நம்ம தொழில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேளாண்மை. இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். ட்ரிக்கியான கொஸ்டின், கவனமாக பார்த்துக்கோங்க. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றதுன்னா பின்னல் ஆடை, நிட்வேர். டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஒசூர். அதுக்கு அடுத்தது வந்து நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்? வேலூர், வாணியம்பாடி படித்தோம். அடுத்து வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எந்த கொள்கை? ஏப்ரல் 2000 வந்த கொள்கையின் அடிப்படையில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. பின்வரும் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத பகுதி? ஆம்பூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி. முள்ளி இருக்கு, தருமபுரியில் இல்லை. பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? மெப்ஸ்ன்னு தான் நம்ம ஒன்று படித்தோம். எம்இபிஇசட்ன்னு. எம்இபிஜின்னு ஒன்று படிக்கல, அதனால் அது இல்லை. டிட்கோ, சிட்கோ, ஷிப்கார்ட். ஞாபகம் இருந்தால் இதோட அக்ரோனிம் அதே போல் இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இல்லாதது ரெண்டுக்குமான இயர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிஐஐசி, அதுக்கப்புறம் டான்சி. இந்த ரெண்டும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுப்பேன் அதுக்காக. சரி, ஓகே டன். அடுத்து வந்து தொழில் முனைவோர்னா யார்? தொழில் முனைவோர்னா யார்? புத்தாக்கம் புனைவோர், இன்னோவேஷன். புதிய ஒரு ஐடியா கொண்டு வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணுறவர். மெப்ஸ்னா என்னது? மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங், ஏற்றுமதி செயலாக்கம். டான்சினா என்ன சொல்கிறோம்? 1965. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு எழுதிடக்கூடாது. ஸோ இது வரைக்கும் 5th சாப்டரோட சில முக்கியமான ஸ்டோரி ஒன்று படிச்சிருக்கோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி வந்து வேகா இருக்க மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். அப்படியே மெல்ல தூக்கம் வர மாதிரி போயிட்டு இருந்திருக்கலாம். பட் கேட்கணும், திரும்ப 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 கேட்கணும், புக் எடுத்து படிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா புரிஞ்சிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். பார்க்குறதுக்கு மெல்ல மெல்ல நகர்ற மாதிரி தெரியலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம 4வது சாப்டர் முடித்தோம், திரும்ப 2-3 நாள் ஆகிடுச்சு, இப்போ தான் 5வது சாப்டர் முடிச்சிருக்குன்ற மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை ஒரு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் அந்த டே டு டே ஒர்க்கை வந்து நீங்கள் எப்போவுமே குறைச்சி எடை போடக்கூடாது. அன்னன்னைக்கு பார்க்கும்போது வந்து கம்மியாக தான் தெரியும். அது ஓவராலாக பார்க்கும்போது அது வந்து பெருசாக தெரியும். ஸோ அதனால் அதை அவ்வளோ மினிமமாக குறைச்சி எடை போடாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து கிளியராக படிங்க. இப்போ 5 சாப்டர் முடிச்சிட்டோம். 10th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 5 சாப்டரை முடிச்சாச்சு. இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 5 சாப்டருக்குமான அந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளோட ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதற்கான டெஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோடு இருக்கும். ரெண்டுமே பிடிஎஃபாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள். ஒரு மெச்சூரான ஒரு ஆடியன்ஸ் க்ரௌடுகிட்ட பேசுகிறதா நான் நம்புகிறேன். அதனால ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி முதல்ல படிக்கிறது அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட் எடுத்து லைக் அந்த ஆன்சருக்கு பிடிஎஃப் போட்டிருப்போம், அதை எடுத்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். நம்மளை வந்து அதை ப்ராப்பராக வழி நடத்திக்கிறது தான். யாரும் நம்மளை வந்து மேய்க்க தேவையில்லைல்ல. ஸோ அது மாதிரிலாம் நம்ம இங்கே பண்ணக்கூடிய நேரமும் காலமும் இல்லை. காலம் மாறிக்கிட்டே வருது. ஆஃப்லைனில் வந்து நம்ம படிச்சிங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களான்னு கொஸ்டின் கேட்ட காலமெல்லாம் மாறி ஆன்லைனில் வந்து நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்கிற மாதிரியான சூழல் மாறுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்திலே நம்ம ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டி எல்லாம் முடிக்கலாம். ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டி எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய முறை ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கிறனால ஒரே வீடியோவாக கூட முடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ் தான் வீடியோவை ஒன்றொன்னா முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ஒரு கண்டினியூட்டி கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தது. பட் பாலிட்டிலாம் அப்படி இல்லை, ஜியாகிரஃபிலாம் அப்படி இல்லை, டக்கு 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 டக்குன்னு வந்துடலாம். அதனால் ட்ரை பண்ண முடிஞ்சால் நான் ஒரே வீடியோவாக கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.